இப்போ வந்து சாண்ட்ரா படுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு சபரி வந்துட்டு கேட்குறாரு, "உங்களுக்கு முட்டை வேணுமா? என்ன வேணும் சாப்பிட?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு 2 முட்டை போட்டு குடுக்குறியா சபரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப டயர்டா இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு சபரியும் போட்டு குடுக்குறாரு. அத போய் சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது விக்ரம் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கமர்தன் வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காரு. முதல்ல வினோத் அண்ணா கிட்ட போயிட்டு சொல்றாரு, "டேய் நம்மளும் தான் நீயும் தான் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க. நீ என்ன செவர்லியா போய் ஒய்ஃப் பேரு எல்லாத்தையும் எழுதிட்டா இருக்க. எல்லாமே அவங்க ஃபேக்கா தான் பண்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட வந்து சண்டைக்கு வராரு. பாருக்கு அடிபட்ட போது நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னும் மூஞ்சில குத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க தானே செஞ்சீங்க. அம்மிக்கல் மாதிரி தானே வீங்கி இருந்துச்சு. அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டு இப்போ என்ன திடீர்னு மனிதாபிமானம்லாம் பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை பார்த்துட்டு கமர்தீன் கேட்குறாரு. அதுக்கு விக்ரம் அப்படியே பேசாமல் சிரிச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு. அப்படி தான் கேட்பேங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, பிக் பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என்னோட இடத்துல நான் தான் ஒரு 3 பேர் ரூபத்தில் உங்கள் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி, விக்ரம் அண்ட் வினோத் அண்ணாவை 3 பேரையும் சொல்லியிருக்கார் போல இருக்கு பிக் பாஸ். அதை வந்து சாண்ட்ரா வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா கன்ஃபெஷன் ரூம் போய் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு வந்தாங்கல்ல, அதை வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, ஐயோ நான் சும்மாவே அழுவேன், என்னை போய் இன்னும் அழ வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே அவர் கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு. உடனே பிக் பாஸ் இப்படி சொல்லிட்டாருன்னா எனக்கு அதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே அதுக்கு சாண்ட்ரா வந்து அவங்க தோளில் சாஞ்சு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ சபரியும் சொல்கிறாரு, டேய் நீ எடுத்து என்ன தேவையில்லாமல் அழ வைக்காத, பிக் பாஸ் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமும் சாண்ட்ராவும் நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. கடைசி சாண்ட்ரா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடணும், அப்படியாச்சும் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விக்ரம் அதை கொடுக்குறாங்க, எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ கேமரா முன்னாடி நின்று அவங்க குழந்தைங்க கிட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் நியூ இயர் கேட்கலாம், மிச்சம் வைக்கணும், எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த குழந்தைங்க பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் கிட்ட, அச்சு நான் நல்லா இருக்கேன், நீ என்ன நினச்சி எதுவுமே கவலைப்படாத, நீ எதுவுமே ஒரி பண்ணிக்காத, நான் நல்லா இருக்கேன், நான் இப்போ போய் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன், நீ ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.